ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சர்டு க்ளோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது என்ன, நம்ம இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று டீப் காப்பி அண்ட் ஷாலோ காப்பின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. டீப் காப்பி அண்டு ஷாலோ காப்பி. ஓகேங்களா? டீப் காப்பின்னா என்னென்னா, அதாவது இம்மியூட்டபிள். ஷாலோ காப்பின்னா மியூட்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி வைக்கிறேன். ஓகேங்களா? லெட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி வைக்கிறேன். கரெக்டாக? இப்போ கன்சோல் டாட் லாகு ஏ பியில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 10 இருக்கும். கரெக்டுங்களா? 10 இருக்கு. ஒருவேளை நான் பியோட வேல்யூவை மறுபடி 20ன்னு சொல்லி மாற்றுறேன். ஸோ ஏ 10 இருக்குது, பி 20 இருக்குது. ஓகேங்களா? இது கிளியராக இருக்குல்ல? இது இப்போ நான் பியை மாற்றுறதுனால ஏ மாறல. இதான் எப்படி சொல்கிறது, இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஆப்ஜெக்ட் அரேயில் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நேம்னு இருக்கு. நேமில் நம்ம கோட் வாட்ச்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? கோட் வாட்ச்னு வச்சுக்கிட்டு இயர் 2024ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நான் இதை ஒரு புது ஆப்ஜெக்ட் இதை ரெஃபரன்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணுறேன். இப்போ கன்சோல் டாட் லாக் ஆப்ஜெக்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கோட் வாட்சன் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நியூ ஆப்ஜெக்டில் இருக்க நேமை மாற்றுறேன். நியூ ஆப்ஜெக்ட் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு சிடபிள்யூன்னு சொல்லி மாற்றுறேன். இப்போ நான் கன்சோல் டாட் லாக் நியூ ஆப்ஜெக்ட் பார்த்தோம்னா நியூ ஆப்ஜெக்டில் என்ன மாதிரி இருக்குது, சிடபிள்யூ மாதிரி இருக்குது. ஓகே, இது ஃபைன். பட் என்ன பிரச்சனைனா, கன்சோல் டாட் லாக் நான் ஆப்ஜெக்டை செக் பண்ணும்போது என்ன வருதுன்னா சிடபிள்யூ மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன வச்சுன்னா, கோட் வாட்ச் தான் இருந்திருக்கணும், பட் சிடபிள்யூ இருக்கணும். என்ன பண்ணோம்னா, இதை கிரியேட் பண்ணும்போது ரெஃபரன்ஸாக அதை எடுத்துக்கிறோம். இந்த இது பார்த்தீங்களா, இது புது மெமரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும்போது இதை ரெஃபரன்ஸை எப்போவுமே மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஸ்ட்ரக்சர்டு க்ளோன் சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்ட்ரக்சர்டு க்ளோன் சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மூலம் பண்ணோம்னா, இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தோம்னா கோட் வாட்சன் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குது. ஸோ இது இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்டை கிரியேட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.